அது எப்படி அவருக்கு நட்பு உறவு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் சொல்கிறேன், காலையில் எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாமல் நான் எடுக்கலை. அப்புறம் அடித்த உடனே, சார் உங்கள்கிட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, என்ன இணைப்பு கொடுங்க. என்ன இணைப்பு கொடுத்த உடனே, திருமாஜி how are you, how old are you, my best wishes, happy birthday என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா எனக்கு தெரியல, ட்ரை பண்ணியிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு கூட நான் எப்போவுமே சைலண்டில் தான் போட்டிருப்பேன். திடீர்னு தயாளன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஃபோன் வருது, போய் அட்டன் பண்ணுன்னு சொன்ன பிறகு தான் எடுத்து பார்க்குறேன். 4 கால் 5 கால் மிஸ்டு கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அடித்தேன். 2 கால் அவங்க எடுக்கல, 3வது கால் எடுத்தாங்க. என்னுடைய சர்டிஃபிகேட்டில் என் பிறந்த நாள் 10/7/1962. அப்போ அப்படி எழுதிட்டாங்க. என் ஜாதகத்தில் எனக்கு எழுதியிருந்த பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, ஆவணி 1. ஜாதகம் எழுதுறவங்க தான் கரெக்டான தேதியை குறிப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ளூரில் இருக்கிற ஐயருங்க கரெக்டாக எந்த தேதியில் பிறந்தமோ பிறந்த தேதியை கரெக்டாக ஆவணி மாதம் 1ஆம் தேதி சுபகிருது வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் தேதினு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் நாம் 10/7 கொண்டாடுறதில்லை. பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு முடிவான பிறகு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற தேதியை மறந்தாச்சு. ஜாதகத்துப்படி எழுதின தேதி அதுதான் உண்மையான தேதி. அது எந்த ஆங்கிலத்துக்கு எந்த தேதி வருதுன்னு பார்த்தா அது ஆகஸ்ட் 17க்கு வருது. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் காலமாக ஆகஸ்ட் 17 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சர்டிஃபிகேட் நம்ம மாற்ற முடியாது. அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கும்போதெல்லாம், எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கொடுக்கும்போதெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு நம்ம டிசி வைப்போம். ஃபர்ஸ்ட் SSLC ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த SSLC புக்கில் இருக்கிற முதல் பக்கத்தில் 10/7/62 போட்டிருப்பாங்க. அமித்ஷா ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொன்னார். நான் அதை சோஷியல் மீடியாவில் போடலை. ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியிலேருந்து வருது, லேண்ட்லைன்லேருந்து. நான் எடுத்தேன். சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புகிறார் அப்படின்னாரு. அஸ்வின் சொல்லிட்டு வேற ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினச்சேன். அவர் எடுப்பிலே தமிழில் பேசுகிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள்னாரு. எனக்கு குழம்பி போச்சு. சார் நீங்கள் அப்படின்னு நான் இங்கிலீஷில் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் நான் ரயில்வே மினிஸ்டர் தான் பேசுகிறேன், எனக்கு தமிழ் தெரியும் சார், நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு அவர் இங்கிலீஷ்லேயே வாழ்த்து சொன்னார். அவர் பிஜேபிக்காரர் தான். வீடு தேடி எனக்கு பத்திரிக்கை வச்சார். அவர் இல்லை திருமண நிகழ்ச்சிக்கு. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு. மே மாதம் 21ஆம் தேதி 9ஆம் தேதி பேட்டியில் சொன்னேன், நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, திமுக கூட்டணி தொடருதான். திமுகவோட நல்ல நட்பில் தான் இருக்கிறோம், உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். உடனே அது எப்படி இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்களா, அங்கே ஒரு காடு இங்கே ஒரு காடு. இது தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ். பேசக்கூடாது, இங்கே போனால் அங்கே பேசக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதிமுக தலைவர்கள் யாராவது அவளை பார்த்துட்டா ஓட்ட முடிச்சிருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஃபோட்டோ எடுத்து எவனாவது அனுப்பிச்சிடுவான், அப்படி மிரட்டி வச்சிருந்துருக்காங்க அதிமுக திமுக தொண்டர்கள்ட்ட. இந்த அரசியல், இந்த தாக்கம் இன்னும் இருக்கு. அதை முதல்ல உடைச்சவன் திருமாவளவன். நான் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அப்போல்லா மருத்துவமனைக்கு நான் போனேன். உள்ள போய் ஓபிஎஸை பார்த்துட்டு நான் வந்தேன். அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு தலைவராக போனாங்க. அந்த மரபு வழி அரசியல் கலாச்சாரத்தை உடைத்தவன் திருமாவளவன். இப்ப ஏன் அவங்க ஒன்னா சேர, கூட்டணிக்காக சேர சொல்றோம், எலெக்ஷனுக்காக சேர சொல்றோம். அதை நீங்க எப்படி சண்டை பண்ணுவோம், சண்டை போட்டுங்க, பிரச்சனை பண்ணுவோம் பண்ணிக்கங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிக்கு என்ன சொல்றாங்க, எங்கள் கொள்கை எதிரின்றாங்க. ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது, அவங்களை எதிர்ப்பது தான் அரசியலுங்குது. அப்போ ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எழுப்புகிற கேள்வி. இதில் என்ன தப்பு இருக்குது? கேரளாவில் காங்கிரஸும் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல்.
பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் காரனே பேசுறாரு. ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்காருது, காங்கிரஸும் உட்காருது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. ஆனா இந்தியா பிளாக்ல 2 பேரும் வந்து ஒன்னா உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? உங்க கட்சியிலிருந்து ஆளை தூக்குறாங்களே, இப்ப கூட நான் ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு பேர் வேணும் நானே அனுப்பி வைக்கிறேன். எங்க பாசறையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு படைத்தளபதிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தானே. இவர்கள் வந்துதான் அதை மீட்டெடுக்க முடியும் என்று உள்ளபடியே நீங்கள் நம்பினால் எவ்வளவு பேர் வேணும் சொல்லுங்க. தளபதிகளை அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். தோழர்களே, நம்முடைய அரசியல் சக்தி என்ன என்பதை காட்டுவதற்கான நாள் ஆகஸ்ட் 17. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிடல, அவர் என்ன அழைக்கல, இவர் என்ன அழைக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. என் பேர் போடலாம் சொல்லக்கூடாது. ஆகஸ்ட் 17 ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கிறது. வேலை செய்வதற்கான கடமை இருக்கிறது. ஆளை திரட்டுவதற்கான கடமை இருக்கிறது. தனி ஆளா நீ வரக்கூடாது. வேற ஒருத்தர் எடுக்கிற வண்டியில நீ வரக்கூடாது. சேர்ந்து வண்டியை எடுத்து வாங்க. ஒவ்வொருத்தர் பொறுப்புலையும் குறைஞ்சது 4 வண்டி 5 வண்டி நான் வைப்பேன். பஸ் பிடிக்க முடியலன்னா வேன், வேன் பிடிக்க முடியலன்னா கார், கார் பிடிக்க முடியலன்னா ஆட்டோ, ஆட்டோ பிடிக்க முடியலன்னா 2 வீலர், 2 சைக்கிள். உளுந்தூர்பேட்டைங்கிறது எவ்வளவு தூரம்? விரிவான விவாதத்திற்கு உட்படுத்துகிற ஒரு களத்தை அமைக்கிற மாநாடுதான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பதை சொல்லி நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இங்கேயே வந்து லட்சக்கணக்கிலே கொடையளித்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி இந்த முதல் நாள் நிகழ்விலேயே 17,33,000 ரூபாய் நீங்கள் 6 மண்டலத்தின் சார்பாக நிதி வழங்கியதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். 1 லட்சம் காசோலை, மொத்தம் 18,33,000. 19 மாவட்ட செயலாளர்கள் 42 பேர்ல 19 பேர் கொடுத்ததுதான் 18 லட்சம். ஆகவே கட்சி தலைமை விடுத்த வேண்டுகோளை ஏற்று குறைந்தபட்சம் ஒரு தொகுதி மாவட்டத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய், தனிநபர்களாக நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 1 லட்சம் தான் இறுதி இலக்கு என்று கருதாமல் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் என்று கூட தந்திருக்கிற தம்பிகள் இருக்கிறார்கள். அதை போல வாய்ப்புள்ள தோழர்கள் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.